எழுதரு மறையில் தேரா இறைவனை எல்லில் தங்கள் தொழுதரு காலத்தென்று பூசனை விடாது செய்து தொழுதகை தலைமை தேர தொழும்பு கண்ணீரில் மூழ்கி அழுது அடி அடைந்த அன்பன் அடியவருக்கு அடிமை செய்வான் என்று திருவம்பாவையில் 15வது பாடலை பற்றி சிந்திப்பதற்கு திருவள்ளும் குருவர்களும் அடியார்களும் இந்த லைட்டை போடுங்க. ஓரொரு கால் எம்பெருமான் என்றென்றே நம்பெருமான் சீரொரு கால் வாயுவாள் சித்தம் களி கூற நீரொரு காலோவா நெடுந்தாரை கண்பணிப்ப பாரொரு கால் வந்தனையாள் விண்ணோரை தான் பணியாள் பேரறையர் கிங்கனை வித்தருவராமரும் ஆரொருவர் யோ வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகதாம் பாருருவ பூன்முளையீர் வாயார நாம் பாடி ஏறுருவ பூம்புணர்வாய் நாடிலோரும் வாய் என்று அற்புதமாக பாடுகின்றார் நமது மாணிக்கவாசகர். என்ன சொல்ல வருகின்றார் என்று சொன்னால், ஓரொரு கால் எம்பெருமான் என்றென்றே நம் பெருமான். ஒரு கால் நீ என்ன சொன்ன தெரியுமா? அதாவது தலை அன்பு உடைய ஒரு பெண்ணை வச்சு இந்த கூட்டத்துல உள்ள பெண்கள் எல்லாம் பேசுறாங்க. ஒரு கால் அந்த தலையன்பு கொண்ட அந்த பெண் ஓரொரு கால் எம்பெருமான் என்றென்றே நம்பெருமான் என்று கூறினாலே, ஒரு கால் அப்படின்னா ஒரு சமயம், ஒரு கால் எம்பெருமான். அது எப்படி சொன்னா, எம்பெருமான் எம்பெருமான் என்று சிவபெருமானை புகழ்ந்து பாடினார். மாணிக்கவாசகர் கூட அதான் சொல்லுவாரு, கையால் தொழுது உன் கடல் சேவடிகள் கழும தழுவிக்கொண்டு எய்யாது எந்தன் தலைமையில் வைத்து எம்பெருமான் எம்பெருமான் என்று ஐயா எந்தன் வாயால் அரட்டி அலல் சேர் மெழுகு ஒப்ப ஐயாற்று அரசே ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மானே என்று மாணிக்கவாசகர் சொல்றார். மாணிக்கவாசகர் திருவடி சுட்டதுமே உன் கழும சேவடிகள் ஐயால் தொழுது உன் கடல் சேவடிகள் கழும தழுவிக்கொண்டு எய்யாது எந்த தலைமையில் வைத்து எம்பெருமான் எம்பெருமான் என்று ஐயா எந்தன் வாயால் அரட்டி சாமியை ஓட்டிக்கிட்டே இருக்கணும். வாய் நாத்தெலும்பு ஏறுற அளவுக்கு சாமியுடைய புகழ பாடணும், நாமத்தை சொல்லணும். இதுதான் தலையன்பு. சாமி மேல தலையான அன்பு எப்படி வரும்னா இந்த மாதிரி தான். சாமி மனம் வாக்கு காயத்தினால சாமியை வழிபாடு பண்ணணும். மனதால இறைவன் நினைச்சுக்கிட்டே இருக்கணும், வாக்கால் அவரோட புகழை பாடிக்கிட்டே இருக்கணும். வாழ்த்த வாயு நினைக்க நெஞ்சும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவனை சூழ்த்தவா மலர் தூவி துதியாதே வீழ்த்தவா வினையே நெடுங்காலமே. நெடுங்காலம் எத்தனை காலம்? இறக்கும் வரைக்கும் நடக்கும். நெடுங்காலம்னா இறக்கும் வரைக்கும். நான் செஞ்ச பாவத்துக்கு கொஞ்சம் ஒரு 10 நாள் பணி செய்யலாம்னு நினைக்கிறேங்க அப்படின்னு பாவத்துக்கு ஒரு மாசம் வந்து பணி செஞ்சுட்டு போயிடலாம்னு நினைக்கிறேன். அன்னைக்கு ஒரு அம்மா அப்படிதான் சொன்னாங்க, கோயிலுக்கு வந்தாங்க. என்னம்மா அப்படின்னு, உலகார பண்ணின்னு ஏதோ சொன்னாங்க, அதான் வந்தேன். அது வரும்போது மாறோடே தான் வந்தாங்க. நான் செஞ்ச எவ்வளவு பாவம் செஞ்சிருப்பேன்ல, அதெல்லாம் துடைக்கிறதுக்கு ஒரு மாசம் வந்து இங்க பணி செய்யலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னாங்க. 1 மாசம் இறக்கும் வரைக்கும் பணி செய்யணும். 1 நாள் 2 நாள் விட்டு போற காரியம் கிடையாது. இந்த பிறவியே அதுக்கு தான், இறைவனுக்கு தொண்டு செய்யறதுக்கு தான் இந்த பிறவியே. அதுக்குதான் சாமி இந்த பிறவி கொடுத்துருக்காரு. தொண்டு செஞ்சாவது இந்த உலக மாயிலிருந்து நீங்கி தன்னை வந்து அடைய வேண்டும் என்று சாமி இதெல்லாம் வழியை ஒத்து வச்சிருக்காரு. ஆமார் உன் திருவடிக்கு அகங்குலையேன் அன்புருகேன் பூமாலை புனைந்தேன் புகழ்ந்துரையேன் புத்தேரில் கோமான் திருக்கோயில் தூகேன் மெழுகேன் கூத்தாடேன் சாமாரே விரைகின்றேன் சதுராளா உன்னை சார்வானே என்று சொல்வதற்கெனங்க. நமக்கு இந்த பணியெல்லாம் எதுக்காக வச்சிருக்காருன்னா, மனம் அடங்குறதுக்கு தான். இந்த உலகார பணி, பூஜை, அனுஷ்டானங்கள் எல்லாமே மனம் அடங்குறதுக்கு தான். அவருக்கு எதுவும் கிடையாது. இதெல்லாம் செஞ்சா இந்த உயிரானது என்ன ஆகும்? கடை தேடி சாமியிடம் போய் அடையும். இந்த வழிமுறைகளை கடைபிடிக்கலன்னா நமக்கு மனம் ஒன்றுவதற்கான வாய்ப்பு இல்லை. மனம் வாக்கு காயம். அதுலேயும் சொன்னாரு, விலங்கு கூட சொல்லல, மனித பிறவித்தான் சொல்லியிருக்காரு. மானுட பிறவி தானும் வகுத்தது மனம் வாக்கு காயம் ஆணிடத்து 5 அரண் பணிக்காக வென்றோ வானிடத்தவரும் மண்மேல் வந்து அரண் தலையாச்சு ஊனிடத்து உணரும் ஊமர் இதை ஒன்றும் புணரா. இது தெரியாம எத்தனை பேர் இருக்காங்க ஊமர்கள் அப்படின்னாரு.
இதை நம்ம அறிஞ்சிருக்கோம், நமக்கு தெரியுது. என்ன தெரியுது? இந்த பிறவியை நாம வீணாக்கிற கூடாது, இந்த பிறவியை நம்ம நல்லா பயன்படுத்தணும். இப்பிறவி தப்பினில் எப்பிறவி வாய்க்கணும். மனதாலையும் வாக்கினாலையும் காயத்தினாலையும், மனதால நினைப்பது, வாக்கால திருமுறைகள் பாடுவது, நாமம் ஜெயிப்பது, அப்புறம் கையால இறைவனுக்கு திருத்தொண்டு செய்வது. காயம், காயம்னா உடம்புன்னு அர்த்தம். உடம்புனாலும் இறைவனுக்கு பண்ணி செய்வது. இது 3 பண்ணிக்கிட்டே இருக்கணும். எது வரைக்கும்? இறக்கு வரைக்கும் பண்ணிக்கிட்டே இருக்கணும். உங்களுக்கு எப்ப ஞானம் வரும்னா, ஞானம் உங்களுக்கு இயல்பா செய்ய செய்ய ஞானம் தெரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். இறக்கும் தருவாயில கூட என்ன வரும் உங்களுக்கு? ஞானம் மோட்சம் அடைகிறதுக்கு வாய்ப்பு கூட இருக்கு. நீங்க உங்களுடைய கடமை என்னன்னா, என் கடன் பணி செய்து கிடப்பதே, அதை மட்டும் செஞ்சுக்கிட்டே இருங்க. மத்தெல்லாம் யார் பார்த்துக்கிடுவான்? சாமி பார்த்து. அதுவே அவன் திருவருளாலதான் நம்ம என்ன செய்யணும்? அவன் அருளாலே அவன்தான் வணங்கும். நம்மளால வணங்க முடியாது, அவர் தான் வணங்க வைக்கணும். திருக்கோயிலுக்கு வர வைக்கிறனால அவர் கையில தான் இருக்கு, நம்ம கையில கிடையாது. நீங்க இத்தனை சரி கோயிலுக்கு வரீங்க சார், யாரோட அருளால? அவர் அருளா. அவர் உங்களை கூப்பிடுறாரு, வாங்க பார்க்கணும். இப்ப எப்படி கூப்பிடுவார்ல, அந்த குப்புசாமியை கொஞ்சம் கூப்பிடுங்க, நான் கொஞ்சம் பார்க்க வேண்டியிருக்கு அப்படிம்பார்ல. அது மாதிரி சாமி வாங்க, ஒருத்தர் பேரை சொல்லி சாமி சாமி வர வைப்பாரு. அவங்கதான் பார்க்க முடியும், மற்ற எல்லாரும் பார்க்க முடியாது. எத்தனையோ பேர் இருக்காங்க உலகத்துல. அவரு யாரை பார்க்க நினைக்கிறாரோ அவங்கதான் கோயில போய் தரிசனம் செய்ய முடியும், எல்லாராலையும் தரிசனம் செய்ய முடியும். அப்படி இந்த பெண் என்ன பண்ண, அதை தலையன்பு கொண்ட அந்த பெண் என் பெருமான் என் பெருமான்னாலே, என் பெருமான் ஒரு கால் எம்பெருமான் என்றென்றே நம்பெருமான். முதல்ல எம்பெருமான்னு உரிமை கொண்டாடிட்டு அடுத்து நம்பெருமான், நம் எல்லோருக்கும் சொந்தமான பெருமான். நீங்க நம் அப்படின்னாலே என்ன வரும்? பன்மையை குறிக்குது. என் அப்படின்னா என்னையை மட்டும் குறிக்கிறது, எம் அப்படின்னா எல்லாரையும் குறிக்கிறது. சாமி எல்லாருக்கும் உரிமை பொருள், அவர் எல்லா உயிர்களுக்கும் சொந்தக்காரன். யாரு? சிவபெருமான். அதனால அவருக்கு ஈசன் ஒரு பேரு. ஈசன், ஈஸ்வரன் சொல்லுவாங்க, பார்த்திருக்கீங்களா? ஈஸ்வரன்னா எல்லா உயிர்களுக்கும் சொந்தக்காரன். அதுலயும் கிராமங்கள்லாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்க, சிவன் கோயில்லாம் தெரியாது. பெரிய கோயில்னா சொல்லிடுவாங்க, சிவன் கோயிலுக்கு போட்டு போயிடுவாங்க. ஈஸ்வரன் கோயில் எது அப்படின்னாதான் கரெக்டா, ஓ ஈஸ்வரன் கோயில கேட்குறீங்களா நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டு போவாங்க. சிலருக்கு சிவன் கோயில் தெரியாது, ஈஸ்வரன்னா தான் தெரியும் கிராமங்கள். அப்படி சாமி எல்லா உயிர்களுக்கும் சொந்தக்காரன். அப்படி இந்த பெண்ணை சொல்லும் போது, ஒரு கால் எம்பெருமான் என்றென்றே நம்பெருமான், சீரொரு கால் வாயோவால் சித்தம் கழிவு. சீரொரு கால் வாயோவால், அவ சிவபெருமானுடைய புகழை பாடிக்கொண்டே இருந்தாலே அந்த பெண், அந்த தலையன்பு கொண்ட பெண். சீர்னா சிவபெருமானுடைய புகழை சொல்வது. சீர் ஒரு கால் சொன்னாலே அவனுடைய புகழை சீரொரு கால் எப்படி சொன்னா? வாயால சொல்லிக்கிட்டு இருந்தா. சீரொரு கால் வாயோவால் எப்படி சொன்னா? சித்தம் கலிகூறும்படி சொன்னான், சித்தம் மகிழ்வடையும்படி சொன்னான். இறைவனுடைய நாமத்தையும் அவனுடைய புகழ்களையும் சித்தம் கழிவு கூறும்படி. சித்தம் ஏற்கனவே கூட சொன்னேன், மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். இந்த சித்தம் தெளிவடையக்கூடிய கருவி. அதுல சிவத்தை வச்சு நாம் ஏற்ற வேண்டும் என்று சொன்னேன். எந்த நேரமும் சித்தம் தெளிவா இருக்கணும். சிவத்தை தவிர கனவிலும் பிறதையும் நிலையாதுங்கிற நிலையில இருக்கணும். அடுத்தவரை அதான் சொல்றாரு. இந்த பெண் எப்படி இருப்பாங்க? வேற யாரையும் படிய மாட்டாங்க, சிவபெருமான் ஒருவரை தவிர வேற யாரையும் படிய மாட்டாங்க. அப்படி இந்த பெண்கள் என்றென்றே நம்பெருமான் சீரொரு கால் வாயோவால், அவருடைய சீர்கள் தான் எத்தனை நூல்கள் படித்தாலும் அவருடைய புகழுக்கு கொஞ்சம் கூட மாற்றம் வராது. எத்தனை பிறவி எடுத்தாலும் சிவபெருமானுடைய புகழுக்கு கொஞ்சம் கூட குறைவு வராது. ஏன்னா அவர் குறைவில்லா நிறைவே கோதில்லா அமுதை, அப்பேற்பட்டவர் சிவபெருமான். அவர் புகழ பாடுறதுக்கு நமக்கு இந்த பிறவி கிடைச்சிருக்கு. எப்பேற்பட்ட பிறவி கிடைச்சிருக்கு நமக்கு? மனித பிறவி. அரிது மாண்டராய் பிறத்தல் அரிது, அதிலும் கூன்குருடு செவிடு நீங்க வேற பறக்க வச்சிருக்காரு. நமக்கு திருமுறைகளையும் கொடுத்துருக்காரு கையில. அதை பாடுறது கூட நம்ம என்ன செய்யறோம்? யோசிச்சுட்டு இருக்கோம். சேகராசன் சொன்னாரு, நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணி கண்டத்து ஈசன் அடியார் பெருமையினை உலகெல்லாம் தொலை எடுத்து தேசம் உய்ய திருத்தொண்ட தொகை விரித்த திருவாளன் வாசமலர் வெண்கலர் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாங்க. சாமி, நான் இந்த வணங்க இந்த பிறப்பை நான் வணங்குறேன். இந்த பிறப்பை நான் வணங்குறேன் எதுக்காகனா, சுந்தரம் சாமியுடைய பாடல்கள்லாம் பாடுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கேன், அவன் புகழ சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கேன். அதுக்காக இந்த பிறப்பை நான் என்ன செய்யறேன்? வணங்குறேன். பேர்பட்ட சிறப்பு. அப்பசாமி பாடலை பாடுறோம், ஞானத்துடைய பாடலை பாடுறோம். ஒவ்வொருத்தவங்க பாடலை பாடும்போது நமக்கு எவ்வளவு உணர்வு வரணும். இது சிவபெருமான் அருளி செய்த பாடலாச்சே, அந்த அருளாளர்கள் மூலியமா சிவபெருமான் சொன்ன பாடல் ஆயிடுச்சு அப்படின்னு நினைச்சு பாடணும். ஏன்னா ஞானசமுந்தரே சொல்றாரு, இது நாங்க பாடல,
சிவபெருமான் தான் உள்ள இருந்து பாடுறாரு அப்படின்னு சொல்றாங்க. எனதுரை தனதுரையாகன்ட்டாங்க. அவங்க பாடுறாங்க, சாமி தான் உள்ள இருந்து பாட. பாலனாம் விருத்தனாம் பசுபதி தானாம் பண்டுவம் கூற்றை உதைத்து அடியவருக்கு அருளும் காலனாம் எனதுரை தனதுரை ஆகும். எல்லாமே அதான் சொல்றாங்க. எங்களுடைய உரையே அல்ல. 3 வயசு குழந்தை பாட்டு பாடுனா எப்படி படிக்கும் சொல்லுங்க பார்ப்போம். இரவு அருளாம படிக்குமா? இப்ப நம்ம வீட்டுல 3 வயசு குழந்தை இப்ப சொன்னு வச்சுக்கோங்க, செல்போனை முதல்ல குடிக்க என்ன வேணுங்க அப்படிங்கும். செல்போனை தான் கேட்கும். இப்ப பிறந்த குழந்தை முதல் கூட செல்போனை கையில வச்சா சிரிக்கி, செல்போனை எடுத்தோம்னா அழுகு ஆரம்பிச்சது. அப்படி ஆகி வச்சா அப்படி அப்படி காலம் ஆயிடுச்சு. அப்படி காலம் ஆயிப்போச்சு. சீரொருகால் வாயோவால் சித்தம் கலிகூற சித்தமதை ஒன்ற வைத்தார் சிவமதை நினைய வைத்தார். சித்தத்தை ஒன்ற வைப்பதும் சிவபெருமானுடைய திருவுருள் தானே. சித்தம் கலிகூற சீரொருகால் வாயோவால் நெடுந்தாரை கண்படிப்பனார். அடுத்த பாட்டு, ஓரொருகால் எம்பெருமான் என்றென்றே நம்பெருமான் சீரொருகால் வாயோவால் சித்தம் கலிகூற நீரொருகால் ஓவால் நெடுந்தாரை கண்பிடிப்பார். நீர்னா கண்ணீர் மல்கி அந்த பெண்ணு சிவபெருமான் மேல் தலையான அன்பு கொண்டு அவருடைய புகழ்களை எல்லாம் பாடிக்கொண்டு எம்பெருமான் எம்பெருமான் என்று போற்றி 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 கண்கள்ல இருந்து தாரை தாரையாக தண்ணீர் வந்து அப்படி இருக்காளாம் அந்த தலையன்பு கொண்ட பெண்ணு. சிவபெருமான் போல கேட்டாலே அவளுக்கு அந்த அன்பு வருது. வெள்ளம்தான் விரிசடையாய் விடையாய் விண்ணோர் பெருமானே என கேட்டு வேட்டை நெஞ்சாய் பள்ளம்தான் உருகுணலில் கீழ்மேலாக பதைத்துருவும் அவர் நிற்க என ஆண்டாய்க்கு உள்ளம்தான் என்று உச்சியளவும் நெஞ்சாய். சாமி எனக்கு இந்த ஒரு நெஞ்செல்லாம் பத்தாது, எனக்கு உடம்பெல்லாம் நெஞ்சு வேணும்னாரு உருகுறதுக்கு. உடம்பெல்லாம் கண்ணாய் அண்ணா, இந்த 2 கண்ணு பத்தாது, உடம்பெல்லாம் கண்ணு வேணும் சாமியை பாக்குறது. அண்ணாய் அண்ணா வெள்ளம் தான் பாயாதால் நெஞ்சம் கல்லாம் கண் இணையும் மரமாம் தீவினை நேர்த்திங்கிறாரு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்க கண்ணால எவ்வளவு தீவிரையை பார்த்தீங்களோ, எத்தனை சினிமா போய் பார்த்தீங்களோ, அந்த வினையெல்லாம் கழிக்கணும்னா சிவபெருமான் நல்லா என்ன செய்யணும், கண்ணார கண்டு தரிசனம் செஞ்சா அந்த வினை போகும். காதால எத்தனை தீவிரையை கேட்டீங்களோ, அடுத்தவங்க புறம் சொல்றதெல்லாம் கேட்டோமோ, அதெல்லாம் இறைவனுடைய புகழை காதால கேட்டு அந்த வினையே போய்க்கணும். எத்தனை பேரை திட்டி தீர்த்தீங்களோ, அதை பூரா சாமியுடைய புகழை பேசி பேசி அவருடைய புகழ்களை பாடி பாடி அந்த வினையை போக்கிக்கணும். நல்ல பிறவி கொடுத்திருக்காரு. வாழ்த்த வாயும் நினைக்க மட நெஞ்சும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவன். அப்படி கொடுத்த அந்த தலைவனை நம்ம என்ன செய்யணும், சூழ்த்தமா மலர் தூவி துதியாதே வீழ்த்தமா வினையே நெடுங்காலம். நெடுங்காலம் இறக்கும் வரைக்கும் மலர் பண்ணி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். சூழ்த்தமா மலர் தூவி துதியாதுன்னு சொல்றாரு. மலர் கொண்டு இறைவனை அர்ச்சிக்கணும். இப்ப இந்த பெண்ணு வந்து கண்ணீர் மல்கிறா. சாமியுடைய புகழை பாடி எம்பெருமான் எம்பெருமான் என்று உருகி 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 கண்ணீர் நீரொருகால் வாயோவால் நெடுந்தாரை கண். அது நெடுங்கண்ணீரா. கொஞ்ச நேரம் அழுதுட்டு அப்படியே விட்டுறது கிடையாதான். எந்த நேரமும் அழுது. அந்த அப்பர் சுவாமிகள் மாதிரிதான். அப்பர் சுவாமிகள் எந்த நேரமும் சாமியுடைய உபகாரங்களை எண்ணி எண்ணி நினைந்து நினைந்து கண்ணீர் வடித்துக் கொண்டேதான் உலகார பணி செய்வாராம். இப்ப ஏற்பட்ட பெருமான் என்னையும் ஆட்கொண்டாரே அப்படி அந்த உலகார பணி அந்த கையில அந்த உலகார பழைய வச்சிருக்காரா, அந்த செடியை வெட்டும் போதெல்லாம் இப்ப ஏற்பட்ட பெருமான் என்னைய கூட சிவபெருமான் ஆட்கொண்டிருக்காரு அப்படிங்கிற அந்த திறத்தோடு அவர் பணி செய்யும். நம்மளும் அப்படிதான் பணி செய்யணும். நான் எல்லாம் ஒரு ஆளா என்னையெல்லாம் சாமி புடம் போட்டு எடுத்திருக்காரு. அப்ப எப்பேற்பட்ட ஒரு பெரிய பாக்கியத்தை நமக்கு சாமி கொடுத்திருக்காரு. ருத்ராட்ச விபூதி தரிக்கி வச்சிருக்காரு. அவருடைய அடியாராக ஏற்றுக்கொண்டிருக்காரு. அப்ப நம்ம எப்படி இருக்கணும் அவருக்கு சொல்லுங்க. இந்த அளவுக்கு நம்ம பக்தி செலுத்தணும். இதுவே அவர் திருவிழாவில் நமக்கு கிடைச்சிருக்கு. இதை நம்ம தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். இதுல இருந்து நம்ம வெளியில போகக்கூடாது. இதிலே நிலை பெற்று விளங்கி இன்னும் மேல் மேலும் என்ன செய்யலாம், இன்னும் சாமி திருவடி அடைவதற்கு இந்த பிறவில என்னென்னலாம் செய்யலாம் அப்படிங்கிறத பார்த்து அந்த பணியெல்லாம் நாம் என்ன செய்யணும், விடாம செய்து கொண்டே இருக்கணும். இப்பிறவி தப்பிடு எப்பிறவி வாய்க்குவோம். அடுத்து மனித பிறவி தான் வருதுன்னு சொல்ல முடியாது. கிடைத்த பிறவியை நல்லா பயன்படுத்தணும். பயன்படுத்தணும்னா அடுத்து மனித பிறவி வந்து நல்லா பூஜை எல்லாம் பண்ண வச்சு சுவாமி எளிமையை ஆட்கொள்வார். எடுத்த பிறவிலே உரை புரிஞ்சுன்னா இப்பயே கூட ஆட்கொள்றதுக்கு சாமி தயாரா இருக்காரு. அதுக்கு என்ன செய்யணும், அடியாருக்கு நல்லா செஞ்சுக்கிட்டே இருக்கணும். தீட்சை பெற்ற அடியார்களுக்கெல்லாம் நிறைய சிவஞான செயலுடையோர் கையில் தானம் திளவளவு செய்திருக்கணும். நிறைய செஞ்சுக்கிட்டே இருந்தா எடுத்த பிறவிலே போயிடலாம். அப்படி அப்படி நூல் சொல்லுது சரிதானா. அப்படி நெடுந்தாரை கண் பணிப்ப அந்த கண்ணீர் எப்படி இருக்கான், பனித்துளி எப்படி விழுமோ அது போல அவருடைய கண்ணீர் இருக்கான். யாருடைய கண்ணீர், அந்த
தலையன்பு கொண்ட பெண்ணுடைய கண் நெடுந்தாரை கண்பணிப்ப பார் ஒரு கால் வந்தனையால் விண்ணோரை தான்பணியார். ஒரு தெய்வ பெண் இங்க பார்த்தா அவரு விண்ணோரை அவர் எப்படிப்பட்ட அவரும் தலையன்பு கொண்டவ. அவ எப்படின்னா விண்ணோரை கூட மதிக்காம இங்க பூலோகத்துக்கு சிவபெருமான போட்டி பாடுற. விண்ணோரை தான் பணியால் யாரு அந்த தெய்வ பெண். அது எப்படி சொல்றாரு பாருங்க. நீரொருகால் வாயாவால் நெடுந்தாரை கண்பணிப்ப பாரொருகால் பாருன்னா இந்த பூமிக்கு ஒரு தெய்வ பெண் பாரொருகால் வந்தனையால் சாமிய வந்தனையால் விண்ணோரை தான் பணியால் அவ எப்படின்னா சிவபெருமானை தவிர கனவிலும் பிற தெய்வம் நினையாத அந்த பெண். ஆமா அப்படிதான் இருக்கணும். மாணிக்கவாசகர் அழகா சொன்னாரு. கற்றறியேன் கலை ஞானம் கசிந்து உருகேன் ஆயிடினும். ஆயிடின்னு ஒரு வார்த்தை போட்டார். கற்றறி சாமி எனக்கு எந்த படிப்பும் கிடையாது, கற்றறியே எனக்கு கலைஞானம் எதுவுமே கிடையாது. கற்றறியேன் கலைஞானம் கசிந்து உருகேன் ஆயிடினும் மற்ற அறியேன் பிற தெய்வம் வாக்கியலால் வார்கடல் உற்று இருமாந்து இருந்தேன் என் பெருமானே அடியேற்கு பொத்த விசு நாய்க்கிடுமாறு அன்றே நின் பொன்னருள்னாரு மாணிக்கவாசகர். எப்படி சொல்றாங்க. ஒரே ஒண்ணு சாமி, நான் எந்த ஞானமும் கிடையாது, ஆனா ஒன்னே ஒண்ணு இருக்கு. என்னன்னா உன்னை தவிர வேற யாரையும் நான் கனவுல கூட நினைக்காத அளவுக்கு வாக்குல கூட நான் என்ன செய்ய மாட்டேன், பிற தெய்வத்தை நான் சொல்ல மாட்டேன். நின்றாலும் நடந்தாலும் கிடந்தாலும் துயின்றாலும் விழித்தாலும் இமைத்தாலும் அன்றாடும் மலர்பாதமாகிய சிவபெருமான் திருவடியை தவிர வேற எதையும் நான் கனவுல கூட நினைக்க மாட்டேன். மற்ற படல கனவிலும் பிற தெய்வம் நினையாதுன்னு சொல்றாரு மாணிக்கவாசகர். அந்த அளவுக்கு சாமி கிட்ட நாம ஒன்றோம். சிலவர் பார்த்தீங்கன்னா காலையில ஒரு சாமி, மதியம் ஒரு சாமி, சாயங்காலம் ஒரு சாமி, இரவு ஒரு சாமி அப்படிலாம் கூப்பிடுறாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு சாமிகிட்ட போவாங்க, இது ஒன்றும் செய்ய மாட்டேங்கி அப்படின்னு இன்னொரு சாமிகிட்ட போவாங்க, இது ஒண்ணு இப்படிலாம் போகக்கூடாது. ஒரே தெய்வத்தை பிடிச்சுக்கணும். கடவுள் ஒன்றன்னு நினை. சிவபெருமான் தான் கடவுள் தெரிஞ்சிருச்சு. எல்லா தெய்வமும் யாரை தொழுகிறாங்க, சிவபெருமானை தானே கும்பிடுறாங்க. அவங்களும் சிவமா பாருங்க, மற்ற தெய்வத்தை சிவமா பாருங்க. அவங்களுக்குள்ள இருந்து இயக்குறது சிவபெருமான் தான் இயக்குறாரு. மற்ற தெய்வத்துக்குள்ள இருந்து இயக்குவது சிவபெருமான் தான் இருக்கு. இல்ல இருக்காங்க அவங்க எல்லாம் சிவபெருமானை வழிபட்டு தெய்வமா ஆயிருக்காங்க. அவங்க எல்லாம் பிறப்புக்கு உட்பட்டவர்கள். எல்லா தெய்வமே பிறப்புக்கு உட்பட்டவர்கள். சிவபெருமான் பிறப்புக்கு உட்படாதவர். அவர் ஒருத்தர் தான் பிறப்பு இறப்பு இல்லாதவர் சிவபெருமான் ஒருவர். அதனாலதான் தென்னாடுடைய சிவனையை போற்றி என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி. எல்லா நாட்டுக்கும் கடவுளுக்கு இறைவன், தென்னாடாகிய தமிழ்நாடுக்கு கடவுளுக்கு பேரு சிவன். கொஞ்சம் சிவபெருமான் இருந்துதான் எல்லா தெய்வத்துக்குள்ள இருந்துமே அவர் தான் இயக்குறாரு. இப்ப நீங்க எந்த பைரவ எல்லாத்துக்குள்ள இருந்துமே சுவாமி தான் இயக்குறாரு, சிவபெருமான் தான் இயக்குறாரு. மூளை நீங்க யாரை பார்த்தாலும் எதிர்த்து அறிவு, நீங்க யாரை பார்த்தாலும் சிவமா பாருங்க, எல்லாமே சிவபெருமான் தான், சிவபெருமான் தான். அதான் கனவிலும் வேற எல்லாத்துக்குள்ளேயும் அவரை பார்த்துட்டீங்கன்னா வேலை முடிஞ்சிச்சு. ஏன்னா கடவுள் ஒன்று தானே. இப்ப விநாயகர் முருகர் எல்லாத்தையும் யாரை பார்த்தாலும் சிவமா பார்க்கணும். பார்த்துட்டோம்னா நமக்கு எந்த இது. ஏன்னா ஒரு தெய்வத்தை பற்றணும். அதாவது ஊனடைந்த உடம்பின் பிறவியே தானடைந்த ஓர் உறுதியை சாருமா. ஒரு உறுதியான பொருளை பற்றணும். அது நம்ம சிவபெருமான பற்றிடும். ஒரு உறுதியை சாருமா. தேனடைந்த மலர்பொழில் தில்லையில் மானடம் செய்யும் பரதர் பொற்றால் தொலை என்று சேக்கிழார் சாமி சொல்றாரு. அந்த ஒரு பொருளை நம்ம அழுந்தணும். இப்ப நிறைய தெய்வத்தை நீங்க மனசுல வச்சுக்கிட்டீங்கன்னா மனம் ஒன்றுபடுமா? ஒரு தெய்வத்தை பிடிச்சுக்கிட்டு கடைசி வரைக்கும் அது விடாம தியானிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுவே உங்களுக்கு எல்லா நலன்களும் கொண்டு தரும். புரியுதா உங்களுக்கு? நீ எல்லா நிலையிலையும் அதையே வைத்து 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 எங்க போனாலும் அவரையே நீங்க நினைச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவர் உங்களுக்கு அதிர்ஷ்டம். நீங்க சிவலிங்க மூர்த்தத்தை நினைச்சுக்கலாம், இல்ல நடராஜ மூர்த்தம் உங்களுக்கு பிடிச்சிக்கலாம், நடராஜ நினைச்சுக்கலாம். ஆனா சிவமூர்த்தங்களா இருக்கும், அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்க உருவத்தை காட்டிலும் ஒரு மடங்கு எதுன்னா அருவுருவம், அருவத்தை காட்டிலும் ஒரு மடங்கு அருவம், அதை காட்டிலும் ஒரு மடங்கு சொரூபம். ஞானிகள்லாம் சொரூப வடிவில இருந்து இறைவனை வழிபாடு பண்ணுவாங்க. இன்ன தன்மை நின்று அறிவொன்னாயம்மானை எளிவந்த பிரானை அன்னம் வைகும் வயற்பலனத்தனி ஆரூரானை மறக்கலும் ஆமை என்று சொல்வதற்கிறாங்க. ஞானிகள் எல்லாம் பறவழியில இருக்கக்கூடிய பெருமானை வழிபாடு செய்வார். நாம இப்பதான் எல்கேஜி யூகேஜி படிச்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம உருவத்தை வழிபாடு பண்ணி, அப்புறம் சிவலிங்கத்தை வழிபாடு பண்ணி, அதுக்கப்புறம் ஜோதியை வழிபாடு பண்ணி, அப்படிதான் நம்ம படிநிலையே போக முடியும். ஆனா எல்லா மூர்த்தங்களுக்கும் ஒரே மூர்த்தம் எதுன்னா சிவலிங்க மூர்த்தம். சைவர்களுக்கே மிகப்பெரிய ஒரு மூர்த்தம் எதுன்னா சிவலிங்க. அதுக்குள்ள 25 மாகேஸ்வர மூர்த்தங்களும் அதுல அடங்கும்.
இப்ப அதுக்குள்ள 5 முகத்தோட இருப்பாரு சுவாமி, பஞ்ச முகத்தோட. அந்த 5 முகத்திலையும் ஒவ்வொரு முகத்துக்கும் 5 முகம், ஐயஞ்சா 25 மகேஸ்வர முகம். இப்ப சிவலிங்கம் ஒண்ண வழிபட்டாலே 25 மகேஸ்வர முகத்துக்கு அவங்க பலனை கொடுத்துருவாங்க அவங்களுக்கு. அது மகா சதாசிவமூர்த்தின்னு நீங்க பாத்தீங்கன்னா அப்படி நிறைய முகத்தோட சாமி நீங்க பாத்துருக்கீங்க. மதுரையில இருக்கு, நம்ம மேல கோபுரத்துல இருக்கு, பாத்தீங்கன்னா தெரியும். அப்படி பாரூர்கள் வந்த அணையால் விண்ணோரை தான் பணியாள். இன்னொரெல்லாம் அவன் பணிய மாட்டான். நாமாருக்கும் குடியெல்லும் நமனை எஞ்சோம் நரகில் இடர்படும் நடலை எல்லும் ஏமாப்போம் பிணியறிவோம் பணிவோம் அல்லோம் இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை. சிவபெருமான வழிபாடு பண்றவங்களுக்கு இன்பமே என்னாலும் இன்பம் தான், துன்பமே இல்லை. தாமார்க்கும் குடியெல்லாம் சங்கரன சங்கவன் குலையோர் காதில் கோமார்க்கே நாம் என்றும் வீழாய் ஆளாய் கொய்மலர் சேவடியினையே சென்று குறுகினோம். ஒருவனையே குறுகி 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 வழிபாடு செஞ்சுக்கிட்டே இருக்கும். விரிந்த மனத்தோடு குறுகிய நம்முடைய உடம்பை குறுகி கொண்டுதான் நம்ம திருக்கோயில போய் நம்ம வழிபாடு செய்யணும். நெஞ்சை நிமித்திக்கிட்டு போக கூடாது, குறுகி போய் சாமி வழிபாடு. அப்படி பாரொருகால் வந்தனையால் இன்னோரை தான்படியால் பேரறையர் கிங்கனை பித்தொருவர் ஆமாறும். அவர் எப்படி இருந்தார்னா பேரறையன், எல்லா உலகங்களையும் எல்லா உயிர்களையும் ஆட்கொள்ளக்கூடிய பேரரசன் சிவபெருமான். அரையன்னா அரசன் அர்த்தம். பேரறையன்னா மாமன்னர் சுவாமி. அப்படி சொல்ல பேரறையருக்கு இங்கனை பித்தொருவர் அவர். அந்த பேரரசனாக விளங்கக்கூடிய சிவபெருமான் மேல் பித்து பிடித்து கொண்டு பித்தா இருந்த அந்த பெண்ணு, கலையன்பு கொண்ட பெண்ணு பித்தொருவர் ஆமார் ஆறுவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர் தான். அப்படிப்பட்ட இந்த பெண்ணை ஆட்கொண்ட வித்தகர் தான் யார் அப்படின்னு பார்த்தா சிவபெருமான். ஒவ்வொரு உயிரை எப்படி ஆட்கொள்வார்னு யாருக்கும் தெரியாது. எந்த நேரத்தில் ஆட்கொள்வார்னு விண்ணோர்களாலே அறிய முடியாது, தேவர்களாலே அறிய முடியாதது சாமி. திடீர்னு பார்த்தா ஒரு அசுரன் கொடிய துன்பம் பண்ணிக்கிட்டு இருப்பான், எல்லா உயிர்களையும் போட்டு ரொம்ப துன்புறுத்திக்கிட்டு இருப்பான். அவனை திடீர்னு சாமி அடியார மாத்திடுவார். கொடியவனையும் சூரபத்மன் என்ன பண்ணாரு, தேவர்களை ரொம்ப துன்புறுத்தி கஞ்சி குடிக்க வச்சு செயல்ல போட்டு சங்கிலியால கட்டி பல துன்பப்படுத்தினான். சாமி ரூல்ஸ் படி அவனை அழிச்சிருக்கதான் செய்யணும், ஆனா அவனை அழிக்கல. ஏன்னா முருகப்பெருமான் முன்னாடி போயிருந்ததுனால அவனை தூயவராக ஆக்கி இருந்தாரு. ஆனா இப்ப சிவபெருமான் வழிபாடு பண்றவங்க மத்த உயிருக்கு துன்பப்படுத்த கூடாது இல்ல, அது பாவம் தானே. அதனாலதான் அவனை திருத்திறார். தீயவை புரிந்தவர் எவரேனும் திரு குமரவேல் முன்னின்றால் தூயவராகி மேலை தொல்கதி அனைவர் என்னும் ஆயவும் வேண்டும் கொள்ளோ அடுசவர் நீதியும் என்றோ அன்னால் செய்த மாயையின் மகனும் என்றோ வரவில்லாத அருள் பெற்று வீழ்ந்தான்னு கந்தபுராணம் சொல்லுது. முருகப்பெருமான் சிவபெருமான் வேற. அப்படி சொல்றாரு. ஒவ்வொரு உயிரையும் ஆட்கொள்கின்ற விதம் ஞானசம்பந்த பெருமான 3 வயசுல ஆட்கொண்டார். அப்பர் சுவாமியில 60 வயசுக்கு பிறகு ஆட்கொண்டார். சுந்தரம் சுவாமியில 16 வயசுல ஆட்கொண்டு 18ல மோட்சம் அடைஞ்சிட்டார். மாணிக்கவாச பெருமான் இளவிலே இருந்தாலும் கூட வழிபாட்டுல இருந்துகிட்டே தான் இருந்தாரு, குருவை தேடிக்கிட்டே இருந்தாரு. 32 வயசுல திருவடி போயிட்டார். எல்லாமே இள வயதிலே போயிட்டாங்க, சாமி திருவடி அடைஞ்சிட்டாங்க. அப்ப சாமி ஒரு தான் கொஞ்சம் லேட்டா வந்தாரு. லேட்டா வந்தாலும் 20 வருஷத்துக்குள்ள வழிபாடு பண்ணி சாமி திருவடி அடைஞ்சிட்டாரு. எதை பிடிச்சாரு, உழவார பணியை பிடிச்சு எந்த இடமும் உழவார பணியை எடுத்துட்டு அந்த செடி கொடிகளை வெட்டிக்கிட்டே தான் இருப்பாரு. அது வெட்டும் போது எந்த சிவச்சிந்தையிலே இருப்பாரு. அதுதான் முக்கியம். நீங்க உழவார பணியெல்லாம் செய்யும் போது உங்க மனம் சாமி சிந்தனையை வைத்து கொண்டேதான் என்ன செய்யணும், உழவார பணியெல்லாம் செய்யணும். ஆனா நம்ம வேலை பார்த்துக்கிட்டே பக்கத்துல பேசிக்கிட்டே நம்ம என்ன செய்வோம், உழவார பண்ணி செய்வோம். நீ எப்பங்க வருவோம் கேட்டு பார்த்தீங்களா, கிடைக்கலையா? என்ன நீங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க, ஒரு டீ எப்போ வரும் இது கூட உங்களுக்கு தெரியல. நல்லா வந்தீங்க அப்படின்னு அவன் டீ மட்டும் தான் இல்ல, அப்புறம் வேலை பார்த்துட்டு டீ மட்டும் தான் வருமா இல்ல வடையும் சேர்ந்து வருமா? வடை வர்ற மாதிரி தெரியல, பிஸ்கட்டு தான் சொல்லியிருக்காங்க. இன்னும் பிஸ்கட்டா அப்படின்னு சில பேர், அதையும் சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த எண்ணத்தோட நம்ம பணி செய்யக்கூடாது. நம்ம பணி செஞ்சுக்கிட்டே இருந்தா எல்லாம் தானா வரும். இது அவங்களுக்கு இறைவனோடு நம்ம அன்பு எந்த அளவுக்கு இன்னைக்கு சாமிகிட்ட நம்ம எந்த அளவுக்கு அன்பு செலுத்திருக்கோம், அவன் அருளால நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இன்னைக்கு எத்தனை பேருக்கு நம்ம சாமி திருவிழால பிறருக்கு தானம் கொடுத்துருக்கோம், என்ன தர்மம் செஞ்சிருக்கோம், இதெல்லாம் சிந்திச்சு பார்க்கணும். உட்காந்து செய்யலையா, அன்னைக்கு எப்படியாவது செய்யணும். ஒரு அடியாருக்காவது ஏதாவது செய்யணும்.
செஞ்சு முயற்சி பண்ணணும். எத்தனை பேர் கோயில் வெளியில உட்காந்துருக்காங்க, அவங்களுக்கு ஏதாவது கொடுக்கலாம்ல, கொடுக்கணும். நம்ம மட்டுமே அனுபவிக்கணும்னு நினைக்கக்கூடாது, பிறருக்கு கொடுக்கும். அதுலேயும் இந்த தர்மம் செய்யறவங்களுக்கு கோவம் ரொம்ப வரும். எப்படி கேட்கீங்களா? ஒரு 10 ரூபா மாற்றி வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க. 10 ரூபாய் மாற்றி வச்சிருக்கேன். ஒருத்தர் வருவார், ஒருத்தர் வருவார், ஐயா அப்படிம்பாரு, 1 ரூபா போடுவீங்க. இன்னொருத்தர் வருவார், அவருக்கு 1 ரூபா போடுவீங்க. இப்ப 9 பேர் போயிட்டாங்க. 10வது ஆளு வந்தாலே இப்ப வர்றாரு. இப்ப உங்க இப்பதான் கொடுத்த அது கூட என்கிட்ட வந்து வருவா வராதான். வந்தாலும் மறுபடியும் வந்தா கோவம் வருது. ஆனா இறைவன் அப்படி இல்லை. ஒருத்தர் முதல்ல வருவான், சாமி எனக்கு நல்ல படிப்பு கொடுத்தாமி அப்படிமா. நல்ல படிப்பு கொடுத்துறாரு. கொஞ்ச நாள் கழிச்சு வருவான், சாமி நல்ல படிப்பெல்லாம் கொடுத்துட்டீங்க, அடுத்து ஒரு வேலை, நல்ல வேலை கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு. வேலை கிடைச்சிடும். வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் நான் ரொம்ப நாளா பேச்சர்லாவே இருக்கேன் சாமி, ஏதாவது பார்த்து முடிச்சு விடு அப்படின்னு ஒரு திருமணமும் ஆயிரும். அதுக்கப்புறம் எதுக்கு வருவான்? குழந்தைக்கு வருவான். இப்படி அவனுடைய வாழ்நாள் முழுவதும் கேட்டுக்கிட்டே இருப்பான், சாமி கொடுத்துக்கிட்டே இருப்பான். அவன் என்னைக்காவது சாமி கோவப்படுறாரா? கோவப்பட்டா நம்ம என்ன யோசிச்சு பாருங்க. என்னைக்கும் அவர் கோவப்படுறதே கிடையாது. நம்ம தான் கோவப்பட்டுறோம். கொஞ்சம் தர்மம் செஞ்சா நமக்கு கோவம் வந்துருது, வந்தாலே வந்தா நமக்கு கோவம் வந்துருது. ஆனா இறைவன் நமக்கு கிடையாது. அவர் எப்பேற்பட்ட கருணைமா கடல், அதான் கருணை மா கடல்னாரு. கற்றவர் விழுங்கும் கற்பக கனியை கரையில்லா கருணைமா கடல். கருணை மா கடல்னாரு. கருணை கடல் கூட சொல்லல. அதுவும் திருச்செந்தூர்ல போட்டிருக்காங்க, கருணை கடலே கந்தா போட்டின்னு போட்டிருக்காங்க. கருணை மா கடலேன்னு போட்டிருக்கணும் அதுல. அதுதான் கரெக்டா. அந்த கருணை கடலே கந்தா போட்டின்னு போட்டுருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? கருணைமா கடலே அப்படின்னு போடுறது. சாமி அப்பேற்பட்ட கருணையுடையவர். எல்லா உயிருக்கும் இப்பயும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் நம்ம கூடயே இருந்து ஒன்றாய் உடனாய் வேறாய் இருந்து இந்த உயிர்களை எப்படியாவது கடை தேற்ற வேண்டும் என்கின்ற பேராவல் சிவபெருமானுக்கு நாம தான் ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டேங்குது. அவர் ஆட்கொள்றதுக்கு தயாரா இருக்காரு. நாம தான் போறதுக்கு யோசிச்சு. ஆறொருகால் வந்தனையால் விண்ணோரை தான் பணியால் பேரறையர் கிங்கனை பித்தொருவர் ஆவாரும் ஆறொருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர். அப்பேற்பட்ட வித்தகர் யாரு? ஒவ்வொரு உயிரும் ஆட்கொள்கின்ற வித்தகர் சிவபெருமான். எந்த உயிரில எந்த நேரத்துல எப்ப ஆட்பால் அவருக்கு அருளும் வண்ணமும் ஆதி மாண்பும் கேட்பார் முகில் அளவில் கிளர்க்க வேண்டும். அதை போய் நம்ம ஆராய்ச்சி பண்ண முடியாது. இதை இப்படி கொடிய துன்பம் பண்ணிக்கிட்டு தான் இவ்வளவு போய் சாமி அடியார் ஆக்கிட்டாரு அப்படின்னு யோசிக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அதை செஞ்ச புண்ணிய பலனை வச்சு சாமி என்ன பண்ணுவாரு? அடியவர் ஆக்கிட்டார். அசுரனையும் அடியவராக ஆக்கிட்டார். ஒருத்தன் பயங்கர குடிகாரனா இருப்பான், மறுவாரம் பார்த்தா மாலை போட்டு ரொம்ப பக்தியா வந்துருப்பான். எப்படி எப்படி வர முடியும்? இறைவனர் இல்லாம வர முடியாது. சிலவர் பார்த்தீங்கன்னா குடியெல்லாம் திருந்தி நல்லா அடியார வந்துருவாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அடியனுக்கு தெரிஞ்சு இந்த வேல்முருகன் ஒருத்தர் இருக்காரு, ஒரு பாக்கெட் நிறைய சிகரெட் அடிப்பாரு, குடிச்சிக்கிட்டே இருப்பாரு. நம்ம கடைக்கு வந்து குடிச்சிக்கிட்டே இருப்பாரு. கொஞ்சம் இதெல்லாம் விடக்கூடாதா அப்படின்னு. விட்டுரும் சார், விட்டுரும் அப்படின்ட்டே உட்காந்துருப்பாரு. அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்காங்க. மொத்தமா நான் 4ல இருந்து மொத்தம் விட்டுறேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் கூட ஒரு இது ஆயிடுச்சு அவருக்கு. உடனே நான் கொஞ்சம் கொஞ்சமா குறைங்க அப்படின்னு ஒன்னொன்னா குறைச்சிட்டு வந்தாரு. கடைசி ஒண்ணு மட்டும் என்னால விட முடியல, பரவாயில்லையா அப்படின்னாரு. பரவாயில்லையா, அதுவும் விட்டு ஆகணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு? உண்மையிலே உங்களுக்கு வைத்தியநாத மேல அன்பு இருந்தா இனிமே அதை நீங்க தொட மாட்டீங்கன்னு. அதுக்கப்புறம் அவர் தொடவே இல்லை. அன்னைக்கு தூக்கி போட்டவர் தான். இன்னைக்கு அடியாராகி இன்னைக்கு தீச்செல்லாம் அடிச்சார். அதாவது எந்த உயிரை எப்ப ஆட்கொள்வார்னு நம்ம சொல்ல முடியாது. ஆட்பாளவருக்கு அருளும் வண்ணமும் ஆதி மாண்பும். அவன் மாண்பை வந்து நம்மளால என்ன செய்ய முடியாது, அறிய முடியாது. எத்தனை பேரு சாமி கிட்ட, எத்தனை பேர் அடியாரா இருக்காங்க, எத்தனை அருளாளர்கள் இருக்காங்க, எத்தனை பேரு சாமியை பணிந்து போற்றுகின்றார்கள். அவர்களை எல்லாம் எப்படியெல்லாம் ஆட்கொள்கின்றார். அதான் மாணிக்காசர் ஒவ்வொரு இடத்துலயும் தன்னை ஆட்கொண்ட அந்த விதத்தை சொல்லிட்டே இருப்பாரு. அதே மாதிரி சுந்தரம் சாமிகளை தடுத்து ஆட்கொள்றதும் அப்படிதான். பெருமானே நான் பூமிக்கு போயிட்டா நான் என்ன செஞ்சிருவேன், ஒன்னு சுத்தமா மறந்துடுவேன் அப்படின்னாரு. இங்க இது வந்து மாயை உலகம், இங்க வந்தாச்சுனாலே சாமியை மறந்துடும் அப்படின்ட்டு சாமி கைகள் அஞ்சலி கூப்பி கலங்கினான் செய்ய சேவடி நீங்கும் சிறுமையேன் மையன் மானுடமாய் மயங்கும் வேளையில் ஐயரே என்னை தடுத்து ஆண்டு அருள் செய்யன. நான் போனேன்னா என்னை மயங்கிருவேன். இந்த மையன் மானுடமாய் மயங்கும் வேளையில் ஐயனே என்னை தடுத்து ஆண்டு அருள் செய்க அப்படின்னு. அதேபடி வந்தாரு, திருமணத்தை நிப்பாட்டினாரு, தடுத்தாரு, ஆண்டாரு, அடியாராக ஏற்றுக்கொண்டார், அருள் செய்து கடைசி வரைக்கும் நிலைவெற்று செய்து திருவடிக்கு மறுபடியும் கைலாயத்துக்கு கொண்டு போயிட்டார். அதான் எந்த உயிரை எப்ப ஆட்கொள்வான்னு சொல்லணும். மாணிக்காசுக்கு 2 திருவடி தூக்கி வச்சாரு. என்னையாவது திருவடி என் தலைமையில் வைத்ததுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்தொழிந்தேன்னு சாமி.
இப்படி ஒவ்வொரு அருளாளர்களும் அவங்க ஆட்கொள்கின்ற விதம் ஒவ்வொரு வகையான விதம். அது மாதிரி ஒரே ஒரு உயிருக்கு செய்கின்ற அந்த அருள் மற்ற உயிருக்கு வேற மாதிரி இருக்கும், ட்ரீட்மெண்ட் வேற மாதிரி இருக்கும். இப்ப காய்ச்சல் மாத்திரையை கொண்டு போய் கேன்சருக்குரிய மாத்திரை கொடுக்க முடியுமா? அப்போ ஒவ்வொருவருக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். அது மாதிரி சாமி ஒவ்வொரு உயிருக்கு தகுந்த மாதிரி அருளை கொடுக்க, இந்த உயிருக்கு இது தேவை, அப்ப இதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். சிலவர் உதறி தள்ளிட்டு ஓடும்ல, அதெல்லாம் இழுத்து பிடிச்சு கூட்டு வந்து வழிபாடு பண்ண வைக்கணும்னா எவ்வளவு பெரிய காரியம். யோசிச்சு பாருங்க. சாமானியம் வராது. யாரும் இன்பம் வரும்போது சாமி கிட்ட வரவே மாட்டாங்க. ஒரு துன்பம் வரட்டும் ஓடி வருவாங்க சாமி கிட்ட. சாமியே தாங்க முடியல, துன்பம் தாங்க முடியலன்ட்டு ஓடி வருவாங்க. அப்ப பாப்பாரு சாமி, அப்ப கொஞ்சம் கொஞ்சமா எழுப்பாரு. இன்பம் இருக்கும்போது சாமி சுத்தமா மறந்துடுவான். யார் ஒருவர் இன்பம் வரும்போது இறைவன் நினைக்கின்றார்களோ அவர்கள் தான் உயர்வானவர். இன்பம் வரும்போதும் துன்பம் வரும்போதும் அதை ஒரே நோக்கோடு பார்ப்பவர்கள் தான் உயர்ந்தவர்கள். புரியுது அவங்களுக்கு? இன்பம் வரும்போது சாமி வந்து நல்லா அதிகமா வழிபாடு பண்ணணும். துன்பம் வரும்போது எப்படி ஓடி எந்திரிக்கணும், அதே போல இன்பம் வரும்போதும் பெருமானே எனக்கு இப்பேற்பட்ட ஒரு பாக்கியத்தை கொடுத்துருக்கியே அப்படின்னு அந்த உணர்வோடு வந்து வழிபாடு. வீரர்கள் வாவான் நெடுந்தாரை கண்பணிப்ப ஆரொருகால் வந்தனையால் இன்னோரை தான் பணியால் பேரருக்கு இங்கனை பித்தொருவர் ஆமாறும் ஆரொருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் இத்தகர்தான் வாரொருவ பூன்முலையில் வாயார நாம் பாடி. அப்பேற்பட்ட பெருமானை நாம் வாயார நாம் பாடி ஏறுருவ பூம்புணல் பாய். ஏறுருவ பூன்னா தாமரை குளம், அழகிய குளம்னு அர்த்தம். ஏறு உருவன்னா அழகிய திருக்குளம். எது? இந்த தாமரை குளத்துல நாம் இறைவனுடைய புகழை பாடிக்கொண்டே வாயார நாம் பாடி ஏறுருவ பூம்புலையில் பாடையிலோர் எம்பாவாய் அப்படின்னு முடிக்கிறார். எப்படி முடிக்கிறார் பாருங்க, அருமையான பாட்டு. ஆரொருவ இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர்தான் வாரொருவ பொன்மலையில் வாயார நாம் பாடி. இந்த பிறவியை அவனை வாயால பாடி பாடி மகிழ்வதற்கு தான். அப்படிப்பட்ட இந்த பிறவியை நான் வாயார பாடி ஏறுருவ பொன்முலையில் பாடையிலோர் இப்பட்ட சிறப்புடையது இந்த பாட்டு. அருமையான பாட்டு. ஒரு காலியம் பெருமான் என்றென்றே நம் பெருமான் சீரொரு கால் வாழ் சித்தம் களி கூற நீரொரு காலோவா நெடுந்தாரை கண்பணிப்ப பாரொரு கால் வந்தனையாள் விண்ணோரை தான் பணியாள் பேரறையர் கிங்கனை பித்தொருவராமாறும் ஆரொருவர் வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகதான் பாருருவ பூமுலையீர் வாயார நாம் பாடி ஏறுருவ பூம்புயில் வாய் பாடலோர் எம்பாவாய். அருமையான பாட்டு. செய்துகாரம் உள்ளம் நிறைந்து வகை சிறந்து இந்த பாடலை நீங்கள் கேட்டதினால் உங்களுடைய வல்வினை கரைந்து திருவருள் உரையும் என்று சொல்லி அடியின் உரையை நிறைவு செய்கின்றேன். வச்சுட்டு யாரும் தெரியும் யாராவது